ஒன்மை டெய்லி பல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்துக்காக ரொம்ப அதிகமாக பயப்படுவோம். இந்த காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது. அது என்ன காரியம் தெரியுமாங்க? அவமானப்படுறது, ஒருத்தவங்க பேச வார்த்தையில் அவமானப்படுத்துறது, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை பார்த்து மற்றவங்க என்னை அவமானப்படுத்திடுவாங்களா அப்படின்னு ஒரு பயப்படுறது, இல்லை வேலை ஸ்தலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை கொடுத்து நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்றது என்ன தெரியுமாங்க? எசேக்கியேல் 34:29 இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை நீ சுமப்பதில்லை. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, இல்லை யாரெல்லாம் இனி உங்க வாழ்க்கையில அவமானப்படுத்தணும், உங்களை வேலை ஸ்தலத்தில் அவமானப்படுத்தணுமோ, இல்லை வீட்டில் இருக்கும்போது உங்களை அவமானப்படுத்தணும், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தணும், இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தணும், நீங்க உயர்வா இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தணும், ஏதோ கடன் பிரச்சனையில் இருக்கிறனால அவமானப்படுத்தணும், உங்களுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தணும், நிறைய காரியங்கள் இருக்குல்லங்க. இனி இந்த அவமானத்தை நீங்க சுமக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றி போட்டுட்டாரு. இனி இந்த அவமானம் உங்க வாழ்க்கையில கண்டினியூ ஆகாது. அந்த அவமானத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றி போட்டுட்டாரு. அதனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசிரியப்பட தேவன் உங்களை ஆசிரியப்பாகாமே.